எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதிரள்வோம். இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. மக்களிலிருந்து மக்களுக்காக. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். மீண்டும் பேசாததை பேசுவோம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. முன்னாடி அந்த டைட்டில் வச்சு பேசிட்டு இருந்தோம், அதோட அப்படியே ஓடி போனீங்க. நீங்க திரும்ப வந்து இந்த நிகழ்ச்சி எடுத்திருக்கிறோம். எப்படியோ ஒன்று வர்றது நல்லது தானே. சொல்லுங்க தம்பி. ஒரு சின்ன இடைவெளி தான் அது, பெரிய நிரந்தரமான இடைவெளி இல்லை. ராவணாவுக்கு நமக்கும் உண்டான அந்த தொடர்பு வந்து அறுக்க முடியாத கயிறு தான். தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையில இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் திமுக கூட்டணி தான் வலுவான கூட்டணி என்று அதன் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனா கூட்டணிக்குள்ளார நெருக்கம் அதாவது நெருக்குவது அதிகமாகிவிட்டது. எனக்கு 2 இலக்கத்துல சீட்டு கொடுங்கன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்க போறதாகவும், இந்த பக்கம் திருமாவளவன் அவர்கள் நாங்களும் 2 இலக்கத்துல சீட் கேட்க கூடாதா, எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா என்று அவர் கேட்பதும், காங்கிரஸ் ஒரு பக்கம் எங்களுக்கு மாவட்டத்துக்கு 2 சீட்டு கொடுங்க, அப்படின்னா 64 68 சீட்டு கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்பதும் என்று இப்படி கூட்டணிக்குள்ளாகவே சலசலப்பு தொடங்கி இருக்கிறது. இதை எப்படி பார்க்கலாம்? தேர்தல் வந்துட்டாவே எல்லா கட்சிகளும் வந்து கேட்குது. இப்போ வந்து தலையை பிடிச்சாதான் காலாவது மிஞ்சும் கிடைக்கும் கைக்குன்னு சொல்லுவாங்க. கழுத்தை பிடிக்கணும் தம்பி, அப்பதான் காலாவது மிஞ்சும் உங்களுக்கு. எய்ம் ஃபார் ஸ்கை அட்லீஸ்ட் யூ ரீச் தி ஹை. ஆமா, அந்த மாதிரி வந்து 2 இலக்கு அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் பேசுறாங்க. கடைசியா ஒரு 2-3 கூட கிடைக்கும். இவங்க வந்துட்டு காங்கிரஸை விட எங்களுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்குது விசிகாக்கு, உண்மைதான். அதுக்கேற்ற மாதிரி காங்கிரஸை விட கூடுதலாக நாங்க ஏன் கேட்கக்கூடாதுன்னு இவங்க பக்கத்துல பேச்சு நியாயம் இருந்தாலும் கூட கிடைக்க போறது என்னவோ 2, 3, 4 அப்படி 6க்குள்ளதான் அவங்களுக்கு கிடைக்கும். காங்கிரஸுக்கு ஆமா கடந்த தேர்தல் 6, ஆமா இந்த தேர்தல் 6க்கு மேல இருக்கு. இதுக்கு மேல கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸை விட கூடுதலாக கொடுக்கணும். களப்பணிக்கு இவங்க கிட்ட தான் ஆள் இருக்கு. காங்கிரஸ்ல இருக்கிறது முழுக்க லீடர்களா தான் இருக்கிறாங்க. அதனால அந்த ஒரு போக்கு இருக்கு. இதெல்லாம் ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்து இன்னைக்கு சமீபத்துல இப்ப கூட இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு, அறிவு திருவிழா. ஆமா, திமுகவுடைய 75 ஆண்டு கால பயணத்தை. ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே திமுக தான். அதற்கு ஒரே தலைவர் திமுக குடும்பம் தான். அந்த குடும்பம் தான். அது வேற விஷயம். அதை வந்து என்னன்னா உலகத்துக்கே என்றது, இந்தியா முழுக்க உலகத்துக்கே இப்ப நாங்க தான் சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெண் உரிமை என்றதெல்லாம் இன்னைக்கு உலகம் முழுக்க பேச விட்டுச்சு. நம்ம தான் உலகம் முழுக்க கொண்டு போயிட்டோம். பெரிய தலைவர்கள் பட்டியலை வந்து சொல்றாரு அவரு. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தியில இருந்துட்டு எல்லாருமே வாழ்த்தி, INDA கூட்டணி இருக்குல்ல சார், அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே அவரை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாழ்த்தி இருக்கிறாங்க. அதில் வாழ்த்துறப்ப சமூக நீதிக்குன்னா இந்த கட்சி தான், சாதி ஒழிப்புக்குன்னா இந்த கட்சி தான், சமத்துவத்துக்குன்னா இந்த கட்சி தான், சமத்துவ நாயகன்றது திமுக தான். அப்ப ஜனநாயகத்தை வந்து போற்றக்கூடிய கட்சி தான். அவங்களுக்கு தெரியல யாருக்குமே இங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு. ஏதோ உட்காந்துட்டு அடிச்சு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருப்பாங்க, கொடுத்து விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஒண்ணுல சமத்துவம் சமூக நீதி என்றது அப்படி என்னன்னா, கூட்டாட்சி தத்துவத்துக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. இப்போ உங்க வாயா ஆட்சியில் பங்குன்னு அவர் 50 வருஷமா கெஞ்சிட்டு இருக்கிறோம் நாங்கன்னது காங்கிரஸ். விடுதலை சிறுத்தைகளுடைய உழைப்புக்கு கடந்த முறை நீங்க துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்கணும், இந்த முறையாவது கொடுத்துருக்கணும். 2021 கம்யூனிஸ்டுகளுடைய நம்பகத்தன்மைக்கு ஒரு அமைச்சர் பதவியாவது நீங்க உள்ள கொடுத்துருந்துருக்கணும். கூட்டாட்சின்னா அதுதானே கூட்டாட்சி, அதானே அர்த்தம். ஆனா உலகத்துக்கே நாங்க வண்டியா ஏற்றுமதி பண்றோம் இந்த மாதிரியான தத்துவங்கள்னு சொல்லிட்டு வாழ்த்துனதா அவரே சொல்றாரு. அதை நான் பாக்குறப்ப எனக்கு அப்படியே வேந்து போச்சு. இதெல்லாம் இவங்க கிட்ட இருக்குதாப்பா அப்படின்ற அவனுக்கு. சமூக நீதி இருக்குதா, சாதி ஒழிப்பு இருக்குதா, கூட்டாட்சி தத்துவம் இருக்கிறதா, அப்புறம் ஜனநாயக தன்மை இருக்கிறதா, இவ்வளவு எல்லாம் வாழ்த்துறதா சொல்லி ஒரு புத்தகமா வேற போட்டிருக்கிறாங்க. பெரிய புத்தகமா போட்டு இந்த புத்தகத்தில் இருப்பதை விஷுவல் காட்சிப்படுத்தி நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்றதையும் ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. எல்லாம் கரெக்டு. சக்கரைன்னு பேப்பரில் மட்டும் எழுதி நம்ம நக்கிட்டே இருந்தோம்னா இனிக்குமான்ற கேள்வி இருக்குது இல்லை. யதார்த்தத்தில் உங்க கூட கூட்டணி இருக்கிற கட்சிக்கு இந்த முறை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு சொல்லிடு. கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஒரே முகம் திமுக தான் இன்னைக்கு வடக்கெல்லாம் பாராட்டுதுன்றாங்கல்ல. கூட்டாட்சி தத்துவம் மத்திய அரசு கிட்ட இருக்கு, காங்கிரஸ் கிட்ட இருந்தது, பாஜக கிட்ட இருந்தது. 2 ஆட்சிலையும் உங்களை கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மந்திரி பதவியும் கொடுத்தாங்க. உங்ககிட்ட இங்க இல்லையே. அதுதான் இன்னைக்கு காங்கிரஸ் கேக்குது. தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு பழக்கத்தை ஏன் உண்டு பண்ணணும்? கூட்டாட்சி தத்துவத்தின் முகம் திமுகன்னு சொல்லிக்காதீங்க, சமூக நீதின்றது நீங்க சொல்லிக்காதீங்க,
சமூக நீதினு இதை தானே, ஒரு ஆட்சியில் எல்லாருக்கும் உண்ட உரிய பிரதிநிதித்துவம் பிரிச்சு, நீ தனிப்பட்ட முறையில் நீங்கள் மட்டுமே நின்று நீங்கள் மட்டுமே ஜெயிக்கல இல்லை, ராகவும் ஏகலைவன் எல்லாத்தையும் நின்றுட்டு தானே ஜெயிக்கிறோம். அப்போ உங்களுக்கு உண்டான ஒரு பங்களிப்பு இருந்தாப்பா, உன்னுடைய ஷேர் இருந்தா என்னுடைய ஷேர் என்ன, இதான் ஆட்சியில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போதே அதுல நாங்க சைன் பண்ணிக்கிறோம்ல, இது நாங்களே. அப்ப நீ கூட்டாட்சி தத்துவத்தினுடைய முகம் திமுக சொல்லாதீங்க, சமூக நீதின்றது இங்க நீங்க சொல்லிக்காதீங்க தம்பி, புரியுதுல்ல? சொல்றது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்குல்ல. உங்ககிட்ட அது அடிப்படையிலேயே இல்லையே, வெறும் பேப்பர்ல தானே எழுதி பறக்க விட்டுட்டு இருக்கிறீங்க. இது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு அரசியல். இங்க வீராவேசமா பாஜக வழக்கம் போல ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு, எதிர்த்து அரசியல்னு. சமீபத்தில் இப்ப கிடைச்ச தகவல், ஒரு பிரபலமான மூத்த வெள்ளையும் ஜல்லையுமா இருக்கக்கூடிய பத்திரிகை அதிபர், வெள்ளையும் சொல்லையுமாக இருக்கக்கூடிய பத்திரிகை அதிபர், புரியுதுல, அதிபர் ஆசிரியர் என்ன, டெல்லி கோட்டைக்கு, அதாவது மோடி அமித்ஷானுடைய நெருக்கமான வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட தூது போயிருக்கிறார். ஓஹோ, திமுகவுக்காக வேண்டி வேணாம் பிரச்சனையை முடிச்சுக்கலாம். என்ன காரணம், பீகார் தேர்தலை பார்க்குறாங்க. பீகார் தேர்தலில் காங்கிரஸ் தோத்துருச்சுன்னா மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம வேற ட்ராக் எடுக்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு இது. காரணம் தன்னுடைய மகன் மட்டும் இல்லை, முதலமைச்சராக பேரனுக்கும் இவங்க அடித்தளமிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தால்தான் நம்ம நீடிக்க முடியும். அது எப்பயுமே செய்வாங்க திமுகவில். எப்படி கருணாநிதி அவர்கள் இருந்தபோது இந்த காங்கிரஸ் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸ் கூட சேர்ந்து தானே காலத்தை கடத்திட்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு நிறுத்திட்டு பையன் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்தது காரணம். அன்னைக்கு அவர் முரண்டு பிடிச்சிருந்தானே நசுக்கி கலைச்சி தூக்கி போட்டிருக்கோம் அந்த அம்மா. சந்தர்ப்பம், கொள்கையெல்லாம் இவங்க கொள்கை வழியில் முன்ன நின்றவங்களாம் கிடையாது, சந்தர்ப்பம் தான் அவங்களுக்கு. இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, தூது பேசி முடிச்சிருக்கிறாங்க, நாங்க சுமூகமா ஆட்சியில கலந்துடுறோம், நட்பு வட்டத்துல கலந்துடுறோம். இப்போ பீகார்ல ஐஎன்டிஏ கூட்டணி ஒருவேளை வெற்றி பெறும் பட்சத்துல நிதிஷ்குமார் அவர் சார்ந்த கூட்டணி கட்சி தோல்வி அடைந்தால் யாருக்கு லாபம் சார்? இங்க தமிழ்நாட்டுல யாருக்கு லாபம்? எப்படி இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் திமுகவுக்கு லாபம், திமுகவுக்கு லாபம். அவர் தோல்வி அடைஞ்சதுனாக்கா அடுத்தது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. ஆமா, நிதிஷ்குமார் குடி தூக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏதோ அங்க ஒரு பாஜக முரண்பாடு வரும், முரண்பாடு வந்தா நாடாளுமன்ற உறுப்பினர் வாபஸ் வாங்குவாரு. இங்க இவருங்க திமுகவுக்கு கொண்டாட்டம் ஆயிடும். காங்கிரஸ் அங்க தோத்தாலும் கூட இனிமே இந்த படகு நமக்கு சரிப்பட்டு வராது, தமிழ்நாட்டை கழட்டி விட்டுரும். இங்க கழட்டி விட்டுட்டு இல்ல இந்தியாவை கழட்டி விட்டுட்டு, இல்ல தமிழ்நாட்டுல இந்தியாவை கழட்டி விட்டு அந்த கூட்டணி கழட்டி விட்டுட்டு பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. தாக்கு பிடிக்க முடியாதுன்னு காரணம் என்னன்னா, கட்சிக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. நம்ம வெளியில பார்க்கதான் ஒரு பெரிய கம்பீரமா நின்றுட்டு இருப்போம். இந்த வைஜய்க்கு காத்திருந்தால விஜய் செத்து போன விற்பனை அருவாலை பிடிச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கப்படியே கிட்ட போனா வெட்டிடுவானான்னு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு காத்து அடிச்சோடனே கீழே சாஞ்சிரும். இந்த நிலையில இன்னைக்கு இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க ஊழல் முறைகேடுன்னு டெல்லியில எல்லா குடிமையும் கொடுத்தாச்சு. இந்த முறை நம்ம தோற்றால் சின்ன பின்னமா ஆகிடும், 100% உணருது. அதனால சுமுத்தா நம்ம போயிடுவோன்ற ஒரு முடிவுக்கு பேசுறாங்க. இல்லைன்னு ஆனால் மறுக்கட்டும், காலப்போக்கில் அதுக்கான பதில் கிடைச்சிரும். இது ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. சரி, நேருவை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அந்த நேரு விவகாரம் கிணத்தில் போட்ட கல் மாதிரி தான் இருக்குது. கிணத்துல போட்ட கல் இல்லை, தோசையில ஊத்த தண்ணி மாதிரி சொய்யன்னு இல்லை, அந்த நிலையில இருக்குது. நமக்கு வெளியில பாக்குறது கிணத்துல போட்ட கல் மாதிரி. அங்க திருச்சி அப்படின்னாவே நேரு தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நேரு அவங்களுடைய மகன் இப்போ அப்படியே ரிவைஸ் ஆயிருக்குது. அன்பில் நம்ம முழுக்க முழுக்க இதுதான் நேரம்னு சொல்லிட்டு மேல் இடத்துலையும் ஓரளவுக்கு அவருக்கு நேரு அவர்களுக்கு மேல் இடத்துலையும் ஒரு சப்போர்ட் இல்லை, குறைவாக தான் இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய சிலரும் இன்னும் இந்த அன்பில் மகேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நேரு இதோட முடிஞ்சா போதும் அப்படின்ற நிலையில இருக்கிறாங்க. இந்த நவம்பர் இந்த மாத இறுதிக்குள்ளாக அவர் கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வராங்க. அதனால்தான் சட்டநாதர் கோயிலுக்கு போய் சுத்திட்டு வராரு நேரு. அவர் பார்த்திருக்கீங்களா? கீழே தொட்டு தொட்டு கும்புறாரு. திராவிட கொள்கை வழியில வந்தவர்கள் என்ன பெரியார் கொள்கை, அவர் அச்சம் வரும்போது இறைவனை நோக்கி நாடுவார்கள்னு சொல்லுவாங்க. புரியுதுல உங்களுக்கு? அந்த மாதிரி இப்போ கோயில சட்டநாதன் கோயிலில் போனீங்கன்னா வழக்கெல்லாம் முறிஞ்சிரும், சட்டம் ஜெயிச்சிரும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. நிறைய பேர் போவாங்க அந்த மாதிரி போயிட்டு வர்றாரு. மற்ற கோயிலுக்கு பரிகாரம்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இது இல்லாம மேலிடம் அந்த கட்சியினுடைய மேலிடம் இருக்குல்ல, அது ஒரு பரிகாரம் தனியா பண்ணிட்டு இருக்குது. காலில் போயிருக்குது. இந்த ஊழல் வெளியே வந்ததுன்னா மிக பெரும் சிக்கலாக இவங்களுக்கு இருக்கும். இது எப்படி ஷார்ட் அவுட் பண்றதுன்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. எதை தின்னா பித்தம் தெரியன்ற மாதிரி பேசாம சரண்டர் கொடியை பிடிச்சிருவோம் பாஜக கூட அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை ஓடி. நிஜமா நான் விளையாட்டுக்கு சொல்ல, புதுசா விளையாட்டு நடக்க இதுக்கான வேலை நடந்துகிட்டு. நான் சொன்னேன்ல,
வெள்ளையும் சொல்லியுமா இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான் பத்திரிக்கை ஒருத்தர். ஓகே. தமிழ்நாட்டில் அடிக்கடி அந்த பேர் அடிபடும். அந்த பேரோட டெல்லி எடுத்து பேசிட்டு இருக்கிறார். புரியுதுல உங்களுக்கு? யார் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா கூடி சீக்கிரம் கத்திரிக்காய் மலைஞ்ச கடத்திற்கு வரல. நம்ம இப்போதைக்கு மறைச்சி சொல்றேன், இது ஒன்று நடந்துட்டு இருக்குது. அடுத்தது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய லாபி வந்து நடக்குது. மருமகன் மாப்பிள்ளை அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. என்ன எதுக்குன்னு தெரியாத ஒரு தகவலை மட்டும் இப்போ சொல்லி வைக்கிறேன். ஆமா, அதிமுகவில் இருந்தப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிரசாந்த் கிஷோர் கூட இருந்து வேலை செய்த ஒரு பிரபலமான நபர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆமா, பிரபலமான நபர். நம்ம அணில் பேர்லாம் வந்தா நம்ம பொறுப்பு இல்லை. சரி சரி. அவர் வந்து இப்ப திமுக சார்பா இருந்துட்டு இருக்கிறாரு. இங்க இருந்துகிட்டு இருக்கும்போதே வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு அதிமுக பக்கத்துல பேசினதை ஸ்மெல் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதில்ல? இது முடிஞ்ச தகவல் கிடைச்சத உடனே சரி இப்படி பண்றாரு, அவருக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாகணும்னு அவருக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய ஒரு நபரை கஞ்சா கேஸ்ல போட்டிருக்காங்க. புரியுது இல்ல உங்களுக்கு? குறைஞ்சபட்ச ஒரு தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல, நாம தான் ஒரு கட்சியை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க இருந்தே அந்த கட்சிக்காரரை பேசிட்டு இருந்தா அது எப்படி? அவர் ஏதோ வேற விஷயத்துக்கு கூட பேசியிருக்கலாம், பழைய பாக்கிக்காக பேசியிருக்கலாம். புரியுது இல்ல உங்களுக்கு? ஆனா அதுக்காக வேண்டி அவருக்கு உதவியாளர்கள் பிடிச்சி இப்ப வச்சு நடந்துகிட்டு இருக்குது. அது விடுவாங்களா என்னன்னு தெரியல. அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துருக்குறாங்க. அங்க என்னன்னா யார் வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்ற ஒரு ஓட்டம் உள்ள வந்து ஓடிட்டு இருக்குது. இதுக்குள்ளாகவே ஓடிட்டு இருக்கு. அதாவது மகன் தலைமையிலையா இல்ல மருமகன் தலைமையில, எப்படி இருந்தாலும் அது ஒரு சிக்கலா இருக்குன்ற மாதிரி பார்க்க வராங்க. இதுக்கு மத்தியில வந்துட்டு மகள் ஒண்ணு இருக்காங்கல்ல, ஐயா கலைஞருக்கு ஒரு காலத்துல என்னுடைய மகளே இல்லைன்னு சொன்னவர் கனிமொழி அம்மையார், அவங்களுடைய இதுல வந்து ஒரு பக்கம் இப்ப சமீபத்துல அவங்களுடைய குரல் கொஞ்சம் மேல வருது. நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு உள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. இதற்கு மத்தியில வந்துட்டு வேற ஒரு தலைவலி முதலமைச்சருக்கு, பல அழுத்தம் அவருக்கு. அதுல ஒரு அழுத்தம் என்னன்னா, சென்னை மாநகர காவல் ஆணையரை மாத்தி ஆக வேண்டிய சூழ்நிலை ஒரு அழுத்தமா வருது அவருக்கு. ஆமா ஆமா. இப்ப இருக்கக்கூடிய அருண் அவர்கள் யூபிஎஸ்சியோடைய பரிந்துரையை ஏற்கவில்லை என்ற, அல்ல அது வந்து டிஜிபிக்கு. ஓகே. இங்கே ஒரு சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் அவர்களை மாற்றுவதற்கான ஒரு அழுத்தம் அவருக்கு ஏதோ வருது. ஓகே ஓகே. ஆனா இவர் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வருது போல இருக்கு. மாற்றினா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. அவர் என்ன பேசுவாரு, என்ன வாய விடுவாரு, அது நமக்கு தெரியல. என்ன நடக்குதுன்னு தெரியல. இல்ல பேசாம நான் இதை விட்டுட்டு கூட போறதுக்கு தயார்ன்ற நிலையில அவரும் இருக்கிறார் போல இருக்கு. டேவிட்சன் இருக்கிறார்ல, ஏடிஜிபி, முன்னாடி உளவுத்துறையில இருந்தாரு. அவரை இங்க கொண்டுட்டு வரலாமா அப்படின்னு குடும்பத்துக்குள்ளாரே ஒரு லாபி. சிட்டி கமிஷனர். ஆமா, அவருக்கு டேவிட்சன் ஆசீர்வாதம் இருக்கிறார்ல, அவருக்கு என்னன்னா மாப்பிள்ளை அவர் கூட எல்லாம் ரொம்ப ஐக்கியமாயிட்டாரு. அது ரொம்ப நட்பாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வந்தீங்கன்னா வாங்க 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 ராகவன், கார் கதவு திறந்து விட்டா எப்படி இருக்கும்? பத்தியா இல்லையா சொல்லும் போதே உனக்கு சந்தோஷமா இருக்குது இல்ல? ஏகலைவன் வந்து உன் கார் கதவை திறந்து விட்டோன்னு ஊன்றல்ல இல்ல, அந்த உதாரணத்துக்கு அந்த மாதிரி வந்து இது ஒரு நட்புல போயிட்டு இருக்குதாங்க. அதனால அவரை கொண்டு வந்தா பொருத்தமா இருக்குமான்னு பாக்குறாங்க. இப்ப அருண் திடீர்னு இப்பதான் நீங்க மாத்துனீங்க, ஒரு வருஷமா என்ன இருக்க போகுது, அதுக்குள்ளாக ஆம்ஸ்ட்ராங் கொலை ஜூலைல மாத்திரம். அதுல உடனே இந்த ஜூலை முடிஞ்சது இப்பதான் இருக்குது, இதுக்குள்ளே இவரை மாத்தணுமான்றப்ப இங்க அவருக்கு ஒரு சிக்கல் வரும்ல. அதனால இது ஒரு பெரிய தலைவலியா அவருக்கு இருந்துட்டு. அவர் டிஜிபிக்கு எய்ம் பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்களே சார். அது இல்ல ஒண்ணு, இப்ப டிஜிபின்னு வரப்ப ஏடிஜிபியா இருக்கிறாருல, இப்ப ப்ரொமோஷன் மற்றதெல்லாம் இருக்குது, வரணும்னு எய்ம் பண்றாரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு எதிராக ஒரு பெரிய டீம் வந்து வேலை செய்துட்டு இருக்குது. புரியுது இல்ல உங்களுக்கு? நிறைய திட்டம்லாம் நடந்துட்டு அவருக்கு எதிராக. அது வெளிப்படையாக சொல்லணும்னாக்கா சவுக்கு சுத்துறன்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கிற விஷயமும் இது இந்த மையம் தான். எப்படி இருந்தாலும் ப்ரொமோஷனுக்கு போயிடக்கூடாது, மேல அங்க உட்காந்துடக்கூடாதுன்னு ஒரு உள்ளக அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுல எல்லாமே மண்டை காஞ்சி பண்ணுவேன். கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை, ஊழல்ல மாட்டிக்கிட்டு இவ்வளவு பிரச்சனை, அதிகாரிகளுக்குள்ளார இவ்வளவு பிரச்சனை. இப்ப இவர் சார்பான விஷயம் எல்லாமே வந்துட்டு நேரா அந்த சிட்டி கமிஷனர் இருக்கிறாருல அருண், அவர் நேரா சீஃப் செக்ரட்டரிட்ட சொன்னதாக ஒரு தகவல். என்னன்னா, எனக்கு இதுல இந்த மாதிரி மாத்திர மாதிரி இருந்தேன்னா அது கெட்ட பேர் வரும். அஃபீஷியலா ஒன்று நான் எந்த கெட்ட பேர்ல நிர்வாக ரீதியாக நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன். நான் மக்கள் சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் சரியா இருந்துட்டு இருக்குது, இந்த நேரத்துல மாத்தினீங்கன்னா அது நல்லா இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருப்பார் போல இருக்கு. தலைமைச் செயலாளருக்கு மேலேயும் இருக்குது. நல்ல மனிதர், தொடக்கத்துல நல்ல நேர்மையான நல்ல பேர் இருந்தது, இப்ப இல்லையான்னு கேட்டுறாதீங்க. எனக்கு வம்பு வந்துடும். நல்ல மனிதர் சொல்லும் போதுதான் அந்த சந்தேகம் இருந்தார் அப்படின்னு சொல்லும் போதுதான். ஆமாம்பா, நான் பார்க்கும்போது அந்த காலகட்டத்துல நிறைய ஃபீல்டு ஒர்க்ல பிரமாதமா இருந்தாரு. நல்ல அதிகாரி, நல்ல பேர் எடுத்தவர். என்ன இன்றைக்கு அப்ப என்னைக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு பேப்பர் மில் வச்சிருக்கிறேன் அம்பத்தூர்ல. புரியுதுல? நான் வந்து என் மகமேர்ல
மகன் பேர்ல ஒரு பேப்பர் மில்லு வச்சிருக்கேன். அந்த பேப்பர் மில்லு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அங்கே தான் பேப்பர் சப்ளை. நான் அந்த மாதிரி தொழில் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், அதை விடுங்காது. இப்ப இங்க என்னன்னா இவ்வளோ குழப்படி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப பொதுவாகவே செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்களும் இருந்தாங்க. உளவுத்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு உளவுத்துறை சொல்றத டேக் ஓவர் பண்ணுவாங்க. டெய்லி காலையில நோட்ஸ் வாங்கிப்பாங்க. சசிகலா அவர்கள் இல்லாம செல்வி ஜெயலலிதா நடத்துற ஒரே ஒரு நிகழ்ச்சி எதுன்னு கேட்டா, சந்திப்பு எதுன்னு கேட்டா உளவுத்துறை சந்திப்பு தான். என்னன்னா அதுல அங்கிருந்து தான் சரியான தகவலா வந்து எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி உளவுத்துறை கொடுக்கிற தகவல்களை ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுக்கறது இல்லையா, டேக் பண்றது இல்லை. ஓகே, அவரு அதுல டேக் பண்றது இல்லை. ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்குது அப்படின்றது அந்த தரப்புல எல்லாமே மிஸ்ஃபயர் ஆகிட்டே இருக்குது. கட்சிக்குள்ளார இந்த இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இவ்வளவு மந்திரிகள் வந்து மாற்றத்துக்கு முன்கூட்டியே தொடர்ச்சியா தகவல் கொடுத்துட்டு இருக்கிறப்பவே சிஎம் வந்து எச்சரிக்கையா இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லை. முதலமைச்சருக்கு வராம நோட் வேற யாருக்கு தான் போகுது. அதாவது கேரியர் பண்ணாதானே, எடுத்துக்கிட்டா கவனத்துல எடுத்துட்டு பட்டுன்னு பேசி சந்திச்சு என்னன்னு பண்ணாதானே. அதை தாண்டி தினமும் அவர் செய்தித்தாள் படிக்கிறாரு. பல ஆங்கிலத்துல இருந்து தமிழ்ல இருந்து எல்லா செய்தித்தாள்களையும் படிக்கிறாரு. அது கலைஞர் அவர்கள் படிச்சார். இவரு திரு மு ஸ்டாலின் அவர்கள் படம்லாம் வெளியிடுவாரு, எல்லாம் சொல்லுவாங்க. அது கலைஞர் அவர்கள் எடுத்த உடனே முதல்ல காலையில உளவுத்துறை சந்திப்புன்னு தான். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு 2010 இன அழிப்பு 9 இன அழிப்பு நடந்து முடிஞ்சால் 2010ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் முடிவலன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்காக மதிப்புக்குரிய நம்ம ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களை பேட்டி எடுக்கிறார். அன்று அந்த இரவு என்ன நடந்தது அப்படின்னு விவரிச்சுக்கிட்டே வராரு. வெள்ளக்கொடியோடு போகிறதுக்கு இந்தியாவுக்கு என் மூலமாக தகவல் வந்தது, எனக்கு ஆளுங்கட்சியோட நேரடி தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குளத்தூர் மணி சுபவீர பாண்டியன் அவர்கள் சொல்லி முடிக்கிறாரு. சுபவீர பாண்டியன் அவர்கள் கனிமொழி அவர்கிட்ட நான் சொன்னதாகவும், கனிமொழி டெல்லியில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு காங்கிரஸ் தலைவரோடு பேசிக்கிட்டு உத்தரவாதம் வாங்கி எனக்கு கொடுக்க, நான் வந்து அங்கே செய்த மனசுத்தியோடு இந்த தகவலை நான் செய்தேன்னு. ஆனால் காலையில் அதிகாலையில் 2 மணிக்கு நான் அதை முடிச்சுட்டு படுக்கிறோம். கனிமொழி சொன்னதை கேட்டு நான் களத்தில் சொல்லிவிட்டு 2 மணிக்கு நல்ல முடிவு இருக்கும், சமாதான உடன்படிக்கை வந்துடும்னு சொல்லிட்டு படுக்கிறேன். காலையிலேயே எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வருது. ஃபோன் வந்துட்ட உடனே வெள்ளக்கொடியோட போனால் நடேசன் உள்ளிட்ட அத்தனை பேருமே சுட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு அதிர்ச்சி ஆகிட்டேன். இந்த தகவலை எப்படியாவது சிஎம் கிட்ட சொல்லணும்னு அனுமதி பெறாமலேயே ஐயா சுபவீர பாண்டியன் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. பாம்குரோ போகும்போது தான் இந்த மாதிரி தகவல் நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக அவர் அனுமதி வாங்காமவே கலைஞர் வீட்டுக்கு போகிறாரு. பாம்குரோ ஒரு ஹோட்டல்கிட்ட போகும்போது தான் வெளிநாட்டிலேருந்து போன்னு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு ஒரு தகவல் வந்ததா, அதையும் சேர்த்து சொல்லலான்னு போயிட்டு அனுமதி இல்லை, நேராக மேலே ஏறி போகிறாரு. போனாக்க ஒரு பனியன் லுங்கியோடு உட்காந்துட்டுக்கிறாரு கருணாநிதி அவர்கள். காஃபி இருக்குது, நான் போயிட்டு நின்று சொல்லிட்டு இருக்கிறேன் கலைவன் அப்படின்னு சுபவீர பாண்டியன் அவர்கள் சொன்னார். அப்போ இப்படி நடந்தது வெள்ளக்கொடியோட போனவங்களும் இத்தனை பேர் இப்படி பண்ணிட்டாங்க அநியாயமான பதட்டத்தோடு நான் கண்ணீர் மல்க சொல்லும்போது அவரும் குனிஞ்சி கீழே பார்த்துட்டு ஆமாம் அந்த தகவல் எனக்கு வந்துருச்சுன்னு சொன்னார். இவருக்கும் முன்பாக அந்த நேரத்தில் அதிகாலை நேரத்தில் இவருக்கும் முன்பாக எழுந்து உட்காந்து உளவுத்துறை ரிப்போர்ட் படிச்சுட்டு இருக்கிறார். இப்படிலாம் நடந்திருக்குது அங்கன்னு. இதுதான் முதலமைச்சர் வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு ஊரெல்லாம் போகும், கடைசியாக தான் ஸ்டாலின் அவர்களுக்கு போகும் முதலமைச்சர் அவர்களுக்கு. உளவுத்துறையை வந்து கேரி அவுட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயம் உள்ளே நடந்துகிட்டு இருக்குது. இந்த அடிப்படையில் தான் வந்துட்டு பேசாமல் பாஜகவோடு சுமூகமான உறவு நோக்கி போயிடலாமா அப்படின்னு பீகார் தேர்தலுக்கு பிறகு இந்த சந்திப்பு, இந்த பேச்சுவார்த்தை வெள்ளையான ஒரு பத்திரிகையாளர் பெரிய நபர் மூலமாக பேச்சுவார்த்தை இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரலாம். அன்னைக்கு இப்போ இத்தனை விஷயங்கள் நடந்திருக்குது. திமுக மட்டுமே இவ்வளவா? அடுத்ததாக ஐயா வைகோ அவர்கள் அவருடைய பங்குக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக இது செய்யறாரான்னு தெரியல. சாதிய மோதல்களை களையும் நோக்கத்தோடு அதை களைவதற்காக ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. மீண்டும் வைகோ நடைபயணமா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. அவருடைய அந்த நெஞ்ச துணிச்சலுக்கு வந்து பாராட்டுக்கள் முதல்ல. ஆனால் இந்த வயசு அவருக்கு நடைப்பயணம் மேற்கொள்ள வயசா அப்படின்றது தான் நம்ம யோசிக்க வேண்டியது. டாக்டர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து நடைபயணம் செய்தா நடைப்பயிற்சி கரெக்டே. பட் இருந்தாலும் ஐயா வந்து இதை மறுபரிசீலனை பண்ணணும். நீங்க நல்லா 100 வயசு இருக்கணும், புரியுதுல்ல? அது நல்லதோ கெட்டதோ நீங்க விதைச்சதை நீங்க அறுந்துட்டு தான் போகணும். அதனால நீங்க இருக்கணும். நோக்கம் சரிதான். நோக்கம் வந்து சரியானது. என்ன நோக்கம்? இதுல ஒரு கேள்விக்குறினா, இந்த ஆட்சியில திமுக தலைவிரிச்சி ஆடுது, சாதியை தலைவிரிச்சி ஆடுதுன்னு சொல்ல வர்றாரா? அதனாலதானே அந்த நடைபயணம் மேற்கொள்றாரு. அதனாலதான் நான் இந்த கேள்வி கேட்கறேங்க தம்பி. இந்த ஆட்சியில சாதி வெறி தலைவிரித்து ஆடுகிறதா? அதை சொல்றாரு ஐயா வைகோ. சரியில்லை, அதை நான் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக நடைப்பயணம் போறேன். இப்ப என்னத்துக்கு சாதி சமத்துவத்துக்காக நடைப்பயணம்?
சாதிய மோதல்களை களைய வேண்டும் என்றால் அப்ப சாதிய மோதல்கள் இருக்கிறதுன்னு தானே ஒத்துக்கிறாரு, அவரே இருக்குதுன்னு. அப்ப 2021 இவர்கள் வந்த பிறகு சாதிய மோதல் அதிகமா இருக்கின்றதை ஒத்துக்கிறாரா? ஒற்றுக்கொள்ள. அப்ப திமுகக்குள்ள இருந்துட்டு திமுக குறை சொல்லிட்டு இருக்கிறாரா? சீட் பேரமா கூட இருக்கலாம்ல. கரெக்டா? இந்த நேரம் பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாரு. பன்னீர்செல்வம் வந்து விளங்கவே மாட்டாரு, அவர் பாவின்னு சொல்ற மாதிரி இந்த வாழை படத்துல பாடுற பாட்டு மாதிரி பாடிட்டு இருக்கிறாரு. என்னன்னு கேட்டா 2011 அந்த அம்மா எனக்கு கூடுதலாக 15 சீட்டு எனக்கு பேசிட்டு ஒரு எம்பி எனக்கு பேசி முடிவு பண்ணிட்டாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா ஓபிஎஸ் என்கிட்ட தப்பா சொல்லி காரியத்தை கெடுத்துட்டாரு, அதனாலதான் நான் முரண்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு, எனக்கு அந்த இடத்துல 15 சீட்டு கொடுத்தாங்க, என் தகுதி அந்த அளவுக்கு இருக்குது, நீ எத்தனை சீட்டு கொடுப்பீங்கன்னு ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கறதா அர்த்தமா? கரெக்டா? 15 வாங்கிட்டு இருந்தேன் நான். 15 என்னுடைய தகுதி, எனக்கு பேசப்பட்ட தொகுதி 15+1 எனக்கு பேசினது. நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? குறைச்சலா 10வது எனக்கு வேணுன்ற ஒரு நெருக்கடியா இருக்கலாம்ல. ஸ்டாலின் ஏற்கனவே 1 பிடிங்கிட்டாங்க, எம்பி பதவி முடிஞ்சிருச்சு இல்ல, ஆயிடுச்சு இல்ல. எம்பி பதவி இல்ல, உங்களுக்கு நியமன எம்பி கிடையாது இல்ல. இந்த அதிருப்தி வேற உங்களுக்கு ஒரு பக்கம். அதனால சமீபத்துல இவர் பேசக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா சிலது கொஞ்சம் எதிர்ப்பாகவே இருக்குது திமுகவுக்கு. இல்ல, இவரே தான் சொன்னாரு, திராவிடத்திற்கும் திமுகவுக்கும் ஒரு ஆபத்து வருகிறது என்றால் முதல் ஆளாக நான் தான் நிற்பேன். ஆமா, முதலாளா நீங்க தான் இருப்பீங்க, முதலாளா நீங்க தான் கழுவி ஊத்துனீங்க. இதே தான் முதல்ல ஸ்டாலின் கருணாநிதி அவர்கிட்ட இருக்கும்போது இவருக்காக ஒன்றிருந்தால் முதல் உயிர் தியாகம் தான் வைகோத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசின வசனங்கள்லாம் 96க்கு முன்னாடி இருக்குது. 96க்கு பிறகு அதே கருணாநிதி அவர்களை நீங்க எவ்வளவுதான் கொச்சப்படுத்தின்னு தமிழ்நாடு முழுக்க பிரச்சனை பண்ணீங்க. இப்ப காலம் அவங்களை கொண்டு வந்து அங்க சேர்த்து இருக்குது. இப்பயாவது நீங்க இப்படி மாறி இருக்கிறீங்களா? இப்பவும் நீங்க உள்ளுக்குள்ள ஏதோ வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இது வரைக்குமாக ஒண்ணு கொடுத்துருக்காங்க, உங்க மகனுக்கு வந்து எம்பி சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனா கூட்டணி கட்சியில யாருமே இல்லை. நேற்று அதை பேசியிருந்தேன், யாருமே இல்லை. துரை வைகோ மட்டும் போய் மோடியை பார்க்க முடியுது, அமித்ஷாவை பார்க்க முடியுதுன்னா ஏதோ உள்ள ஓடிட்டு இருக்குதுன்றது திமுகவுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும், கண்டிப்பா தெரியும். ஆக இவர்களாக விலைக்கு போறதுக்கு ஒரு காரணத்தை தேடுகிறார். அந்த காரணம் இந்த நடைப்பயணமா ஏன் இருக்கக்கூடாது? யோசிச்சு பாருங்க. அப்ப இவர் பங்குக்கு ஒரு நெருக்கடி. ஆமா, இப்ப என்னன்னா மறைமுகமா அவர் கொடுக்குறாரு. எனக்கு 15+1 எனக்கு அதிமுக பேசப்பட்டது. இப்ப குறைச்சல எனக்கு 10வது கொடுத்தாதான் நல்லா இருக்கு, இந்த மாதிரி நிபந்தனையா இருக்கலாம். அடுத்தது எனக்கு சரியில்லை, உங்ககிட்ட உடன்படுறது சரியில்லை, நான் என் ரூட்டை பார்த்துட்டு போறேன்றது என்னுடைய அறிவிப்பா கூட இந்த அதிமுக கூட போவார மறுபடியும் நடக்கும். அதெல்லாம் வந்து கொள்கையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. புரியுதுல்ல? நான் திராவிடத்தினுடைய சுவர்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, அந்த சோத்தை அவங்களே உடைச்சிட்டு அந்த பக்கம் பாய்ஞ்சிருவாங்க. இந்த மாதிரி நடந்திருக்குது. திருச்சியில ஆள் உயர நாங்களாம் அங்க நின்றுட்டு இருக்கிறோம் மாநாட்டுக்கு. ஊடகவியலாளர் விடிஞ்சா பிரம்மாண்டமான மாநாடு. வைகோ யாருல பிரதானமாவே வைகோ படம் தான் அதுல இருக்குது. ஆள் உயர்த்து அது 100 அடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பதாகைகள்லாம் வச்சிருக்காங்க. 50 அடி என்ன வச்சிருக்காங்க. பார்த்தா காலையில அது அன்னைக்கு சாயங்காலம் வந்துட்டு செல்வி ஜெயலலிதா பார்த்து பூங்கொத்து கொடுத்துட்டு நிற்கிறாரு. கூட்டணி பேரம் சீட்டு படிந்தது. ஒரு வார்த்தை கூட சொல்லலை. திமுக கூட்டணியில் இந்த மனக்கசப்பு பிரிய போகிறோம் அது இதுன்னு ஒன்றுமே நடக்கலை. சடனாக ஆளை காண எங்கன்னாங்க திட்டம் போட்டு சொல்லிச்சு. ஆளை நிச்சு தூக்கிட்டாங்க, நேரம் கொண்டு வந்து கார்டனில் கோபாலபுரம் போகிறதுக்கு முன்னாடியே கார்டனுக்கு திரும்பிட்டார். அப்படியே ரைட்டில் திரும்பிட்டார். முடிஞ்சு லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டார், ரைட்டில் கை போட்டு திரும்பிட்டார். அதனால இவங்களுக்கு கொள்கை அப்படி இப்படிலாம் ஒரு காலமும் நிற்க முடியாது. புரியுதில்ல? அதனால அது ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு மட்டும் தோணுது. ஏன் நடக்குது அப்படின்னு தெரியல. ஏன் வைகோ அப்படி பேசினார் அப்படின்னு தெரியல. அவர் உடம்பு நல்லா இருக்கணும். ஏன்னா நீங்கள் நடைப்பயணம் வந்துட்டு உடனே நீங்கள் 96 அந்த காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செல்வி ஜெயலலிதாவை எடுத்து இந்த மதுபானத்தை அடியோடு அடித்து நொறுக்கி ஆகணும்னு வசனம் பேசிட்டு அங்கே நடந்தார் கன்னியாகுமரி. கடைசியாக சிறுதாவூர் கிராஸ் பண்ணும்போது இந்த அம்மாவும் கிராஸ் பண்ணி சிறுதாவூருக்கு போகிறாங்களாம். எப்பயாவது ஒரு டைம் தான் அங்கே போவாங்க. ஆனால் அன்னைக்கு பார்ப்ப வழியில் 2 பேரும் மரியாதை நிமித்தமாக சந்திச்சுட்டாங்களாம். அரசியல் தலைவர்கள்ன்றதால மரியாதை நிமித்தமாக சந்திச்சுட்டாங்களாம். ஏன்னா அந்த படம்லாம் இருக்குது. அப்புறம் என்னடான்னு அப்பவே சலசலப்பாச்சு. திடீர்னு பார்த்தாக்கா அதுதான் அதிமுக கூடவே கூட்டணி. அந்த தேர்தலில் எந்த மதுபானத்தை ஒழிக்கணும், எந்த அதிமுகவை ஒழிக்கணும், அதிமுக மதுபானத்தை ஒழிக்க மாட்டேங்குன்னு கால்நடை பயணம் வலிக்க வந்து இத்தனை 1000 கிலோமீட்டர் வந்து கடைசியாக அந்த அம்மா கூட கூட்டணி வச்சு. அதுதான் இங்கே அரசியல் நடைபயணம்னாவே கூட்டணிக்கான. டெல்லியை பொறுத்த வரைக்கும் டீ பார்ட்டினாக்கா அங்கே ஒரு அரசியல் மாற்றம் வந்துடும். சுப்பிரமணிய சாமி சரி டீ பார்ட்டி நடத்துறாருன்னா ஆட்சியை கவிக்க போறாருன்னு அர்த்தம். வைகோ நடைப்பயணம்னா எதோ நடக்க போகுது திமுக. உசார் மக்களே உசார்னு சொல்லிக்க வேண்டியதான். புரியுதில்ல உங்களுக்கு? அதான் இவருடைய நடைப்பயணம் சொல்லக்கூடிய தத்துவம் நமக்கு. சரிங்க. சமீப காலமாகவே இந்த வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்றது இப்ப
தினசரி செய்தியில வர மாதிரி ஆயிடுச்சு. நேற்றைய செய்தியில கூட முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுடைய கோபாலபுர வீட்டுல வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல்லாம் வந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக அது பொருளையும் அப்புறம் விட்டுட்டாங்க. அதன் தொடர்ச்சியாக அவருடைய நினைவிடத்தில் வரக்கூடிய பொதுமக்களை எல்லாம் சோதனை அடிப்படையில தான் உள்ள அனுப்புறாங்க. ஒவ்வொருத்தரையும் முழுமையாக சோதனை செய்த பிறகு அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏன் என்ற கேள்வி வேறு விதமாகவும் வருகிறது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் காரணமா அப்படின்ற கொஸ்டின் இருக்கு. அதாவது பொதுவாக என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் உங்களை ஏதோ நான் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது. அவன் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல்னு போலீஸ் ஆய்வெல்லாம் பண்ணி ப்ரொடெக்ஷன் காவல் கொடுத்துருவோம். ஆமாம், கொடுத்துட்டோன்னே வீட்டுக்கு யார் வராங்க, நீங்கள் யார்கிட்ட போகிறீங்க, நீங்கள் உள்ள நடக்கிற எல்லா தகவலும் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதுபோல் முன்கூட்டியே தடுக்கிற ஒரு விதமாக கூட இது இருக்கலாம். இப்போ தூய்மை பணியாளர்கள் ஏற்கனவே அங்கங்கே விடாமல் போராடிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக வேற வழி இல்லை, எங்களை எல்லாம் காப்பாற்றுவதாக சொன்ன கருணாநிதி அவர்களுடைய சமாதியிலே போய் நாங்கள் உட்காந்துருவோம் அப்படின்ற ஒரு முடிவு கூட எடுத்துருக்கலாம். அந்த தகவல் கசிஞ்சதால அந்த இடத்துக்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல், அங்கே ஏற்கனவே சில பேர் வந்துட்டாங்கன்னு ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் மாதிரி அப்படியே ஒரு பாவலை காமிச்சிட்டு நிரந்தரமாக அங்கே போலீஸ் போட்டுருவாங்க. ஓ, இது ஒரு காரணம் தான். நடக்குதா இல்லையான்னு பாருங்க. போட்டுட்ட உடனே இப்போ டெய்லி நீங்கள் போக போக அங்கே ஒரு உங்களுக்கு யார் என்னன்னு விசாரிச்சுட்டு தான் உள்ள விடுவாங்க. அந்த பக்கத்தில் சமாதி இருக்கிற அந்த பகுதியில் என்ன பையில வச்சிருக்கீங்க, அப்போ முடிஞ்சுதா நீங்கள் போராட்டம் பண்ணுறது தடுக்கிறது தான் இதெல்லாம் நோக்கம். இதெல்லாம் நுணுக்கமாக செய்யும் காவல்துறை. இந்த ஐடியாவெல்லாம் நல்லா செய்வாங்க அவங்க. அது காரணம் ஏதோ ஒரு போராட்டம், அந்த சமாதியில் உட்காந்துட்டு யாரும் அழுவ போறாங்கன்னு அர்த்தம். அது தகவல் இவங்க கிடைச்சிருக்குது. கிடைச்சதாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடந்துடக்கூடாது. உலகத்திலேயே ரொம்ப போற்றப்படக்கூடியவர்கள் தூய்மை பணியாளர்கள் தான். நீங்களும் நானும் செய்ய முடியாத அந்த வேலையை அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நிரந்தர அரசு ஊழியர்களாக்கி அதிக சம்பளம்ன்றது முதல்ல கொடுக்கணும். புரியுதில்ல? அது குறிப்பாக அந்த சமூகத்தினர் மட்டுமே அப்படியே இருக்கிற நிலையை நீ மாற்றணும். அப்போ அரசு வேலைன்னு நீ கொண்டு வந்துட்டீங்கன்னா சராசரி ஒரு 30 ரூபா சம்பளம் அப்படின்னு நீங்கள் வச்சுட்டீங்கன்னாக்கா எல்லாரும் போட்டி போட்டுன்னு அதுக்குள்ளே வருவோம். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் காலம் ஆச்சுன்னா இடஒதுக்கீடு அடிப்படையில் நீ வேலையை போடணும் எல்லாருமே. புரியுதில்ல? வந்துடுது இல்லை உங்களுக்கு. அப்போ இது ஒரு கீழ்த்தரமான வேலை இல்லை, இது ஒரு பெரிய வேலை, அரசு வேலை தான் எண்ணம் அந்த மக்களுக்கும் வரணும். அதுக்கான வழியே செய்யாமல் நீ உலகத்துக்கே சமூக நீதி சாதி ஒழிப்புன்னு பேசுறது யோக்கியத்தனமா? சொல்லுங்க. நீ அந்த மக்களுக்கு இவ்வளவு பெரிய அநீதியை இழைச்சிட்டு சாதி சமத்துவத்தை சாதி ஏற்றத்தாழ்வுகளை உடைக்கக்கூடிய அரசுன்னு சொல்றேன்னு எப்படி ஏற்க முடியாது? சொல்லுங்க. அந்த மக்களுக்காக நீங்க தான் குரல் கொடுக்கறதா சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா நீங்க தான் பெரிய அளவுல சீட்டிங் பண்றீங்க அந்த மக்களை. தனியார் மையம், எல்லாம் தனியார் மையம், எல்லாமே தனியார் மையம் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்க போய் முடியும் தெரியல. இந்த அரசுக்கு மிகப்பெரிய அதிருப்தியா இருக்குது. சமீபத்தில் ஏவா வேலு ஒரு 4000 கோடி கான்ட்ராக்டை ரோடு கான்ட்ராக்ட் உங்களுக்கு ஆந்திராவுடைய நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. ஓகே, அது விஷயம் கசிஞ்சி வெளியில வந்த உடனே இப்போ அதை நிறுத்தி இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு வேட்டை ஒன்று நடக்குது தெரியுமா உங்களுக்கு? என்னது? உயர்கல்வித்துறை இருக்குல்ல, இப்போ உதவி பேராசிரியர்களுக்கான தேர்வு நடக்க போறதுக்கு முன்பாகவே 5 ஏஜென்ட்டுங்களை நியமிச்சு அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அட்வான்ஸா ஒரு தொகை வாங்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு தொகை? அது கிட்டத்தட்ட 50க்குள்ள பேசுறாங்க. 50 லட்சம் தம்பி. உதவி பேராசிரியர் வேலை. வடிகால் வாரியத்தில், வடிகால் துறையில, குடிநீர் வழங்கல் துறையில, நகராட்சியிலேயே கிளர்க்கியல் போஸ்ட் மற்றபடி ஒரு இதுக்கே 35 லட்சம் பேசி வாங்கியிருக்கிறாரு. அப்ப நான் என்ன இழைச்சவனா என் துறை அப்படின்னு கோவி செழின்னு சொல்றாரா? சொல்லலாம், எனக்கு தெரியாது இல்ல. சரி. ஆனா நடக்குது, வசூல் நடக்க தொடங்கி இருக்குது. இதுல எத்தனை ஆயிரம் கோடி நிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அறப்போர் இயக்கம் அது ஒரு விதத்துல கொண்டு எக்ஸ்போஸ் பண்ணுன்னு நம்ம நம்புறோம். சரி, புரியுதுல உங்களுக்கு? நிறைய போராட்டங்கள், நிறைய ஊழல்களை அவங்க தான் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல கூட அவங்களுக்கு ஒரு மிரட்டல் வந்திருக்கு. கல்குவாரிகளுக்கு எதிராக ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் போது குவாரிகள் நடத்தக்கூடிய அந்த கூட்டம் உள்ள நுழைஞ்சு ரகல பண்ணதெல்லாம் பார்த்துருந்தாங்க. அவர்களுக்கு மக்கள் துணையா நிக்கணும்ன்றது இந்த இடத்துல பேசிக்கிறோம். இந்த மாதிரி ஊழல் இங்க இப்ப கல்வித்துறையிலும் அப்படியே முளைச்சிக்கிட்டு வருது. என்னன்னா மிஞ்சி போனா இந்த 5 மாசம் இதுக்குள்ள அடிச்சாதான் உண்டுன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. புரியுதுல உங்களுக்கு? தேர்தலுக்கு முன்னாடி ஆமா, அடிச்சாதான் உங்களுக்கு செலவும் பண்ண முடியும். அடுத்த முறை வருவோமோ வரவே தெரியல. அவரு மட்டும் அப்படி பண்ணும்போது நாங்க இழிச்சவங்களா இறைச்சவங்களா நாங்க அப்படின்னு இருக்குது, ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல, இது 4 வருஷமா நான் கேட்டுட்டு தானே இருக்கிறேன். முதல்வருக்கு தெரியுதா கேட்கிறோம். தெரிஞ்சுதான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இப்போ எலெக்ஷனுக்கு அவர் பங்கு கொண்டு கொடுக்கணும். எப்படி கொடுப்பாரு? அவர் வீட்டில் சொத்தை விற்றா கொண்டு கொடுப்பாரு. தலைவரே இருந்தாங்க, இந்த ஒரு 5000 ஏக்கரை வித்துட்டு இத்தனை 100 கோடி கொண்டு வந்திருக்கிறேன்னு கொண்டு கொடுப்பாரான்னா சொல்லு. இங்கேருந்து தான் எடுக்கணும்.
அவ்வளவும் கொடுத்துட்டு வரக்கூடியவர்கள் எப்படி நியாயமான வேலையை செய்வாங்க? அப்போ படிச்சுட்டு நேர்மையாக உட்காந்துட்டு இருக்கிறவருடைய பிள்ளைகள் வேலை என்ன ஆகும்? நீங்கள் படிக்கிறீங்க ராகவ், படிச்சுட்டு அதுக்குன்னு முறையாக தகுதியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, தேர்வும் எழுதுறீங்க, நம்பி எனக்கு கிடைச்சிருந்து இருக்கிறப்ப ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் 50 ரூபா கொடுத்துட்டு வேலையை வாங்கிட்டு போகிறோன்னா உங்களுக்கு எவ்வளோ வலியாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த சமூகத்தின் மீது ஒரு வெறுப்பு உங்களுக்கு வருமா வராதா? கண்டிப்பாக வரும். படித்து விட்டு காத்து பணம் இருந்தால் தான் வேலைன்னா படிக்கவே வேணாமே. நீங்கள் பேருக்கு காலேஜில், எங்கள் காலேஜில் ப்ரைவேட் காலேஜ், எங்கள் சார்பான காலேஜில் இருந்துருங்க, நாங்களே உங்களுக்கு வேலையை போட்டு கொடுத்துறோன்னு நீங்கள் மொத்தமாக ஒரு வேலை பணம் பேசிக்கு எதுக்கு படிப்பு, எதுக்கு இப்படி தகுதி தேர்வு, இந்த கேள்வியெல்லாம் வந்துட்டு இருக்குது. எங்கே போய் முடியும் என்னன்னு தெரியல. ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டு இருக்குது எல்லாமும். பார்க்கலாம் தேர்தலுக்கு முன்பாக. பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல்ல பெரும் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறேன். கட்டாயம் ஏற்படுது, நிறைய மாற்றங்கள் வருது. இப்போ சொன்ன குழப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். சரி, ஊழல் இப்போ வந்து கல்வித்துறை மட்டும்தான் வெளியில் வந்திருக்குது. இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் வரும். இப்போ அது இல்லாமல் இன்னொரு துறை, நீர்வள ஆதாரத்துறை இருக்குல்ல, அது யாருக்கிட்ட வருது? அது இப்போ ஐயா துரைமுருகன் அவர்கள்ட்ட இருந்து அங்கேயும் வந்து உதவி பொறியாளருக்கு குறிப்பிட்ட ரேட்லாம் பேசப்பட்டு குறிப்பிட்ட தொகையை வந்து வாங்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனை பணியிடங்கள் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா 253 உதவி பொறியாளர்களுக்கான பணியிடங்கள். எவ்வளோ லட்டா வருது இல்லை? 256. அப்போ ஒரு வேலைக்கு 50 லட்சம்னா 256 × 50 லட்சம். சரி, அது கோடி, பல கோடி. இது ஒரு பக்கம் வசூல் நடந்துகிட்டே இருக்குது. இது எத்தனை 100 கோடி வந்து நிற்கும், எத்தனை 1000 கோடி வந்து நிற்கும்னு யாருக்கும் தெரியாது. இப்போ கணக்கு நம்ம போட முடியாத நிலை. அங்கே தொடங்கி இருக்கிறாங்க, ஆதாரப்பூர்வமான தகவல் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாமல் திருச்சி பெரம்பலூர் பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு 15க்கு மேற்பட்ட கல்குவாரி இருக்கு. அந்த கல்குவாரியில் இப்போ அதுக்கே இருக்கக்கூடிய புவியியல் மற்றும் கனிம வளத்துறை சார்பாக இந்த தேர்தலுக்கு முன்பாக மிக பெரும் ஒரு வசூல் வேட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை, பெருந்தொகை வந்து சேர்ந்து விட்டது. அது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போல இருக்குது. புரியல? வசூலான படத்தை எங்கெங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இடத்த மாத்திக்கிட்டு இருக்குதுன்னு குழப்பத்தில் இருக்குது அதிகாரிகள் தரப்பு அப்படின்றாங்க. சரி, அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்துக்கு மட்டும்தான் விஷயம் வெளியில வந்திருக்குது. ஒரு மாவட்டத்துக்கே இவ்வளவு கோடி. இப்போ மற்ற இடங்கள்ல எப்படி இருக்கும்? கல்குவாரிகள்ல எவ்வளவு வசூலா இருக்கும்? குறிப்பிட்ட இவ்வளவு பெரும் தொகையை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கோடிகள்ல தான் கேட்டிருக்கிறாங்க. அது வந்து முழுக்க முழுக்க இவங்களுக்கு வந்ததுன்னா இந்த ஆட்சி வந்த பிறகு திரும்ப உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் சர்வீஸ்ன்ற மாதிரி. புரியுதுல்ல? நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாக்கா இத்தனை லோடுன்னு கணக்கு இருக்கும், நீ ஓட்டிக்க லோடு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த விஷயத்துலையும் இப்போ வசூல் வேட்டை நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கே போய் முடியும், எப்படி நடக்கும்னு தெரியல. ஆண்டவன் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல. சரி, மேலே இருக்கவன் பார்த்து, அந்த மாதிரி மேலே இருக்கவன் பார்த்துன்னு தான் இருக்கிறான்றது இவங்களுக்கு புரியணும். ரைட்டு, புரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த விஷயம்லாம் வெளியில் கசியுது. ஆண்டவனுக்கு ஒரு படையில போட்டோம்னா ஆண்டவன் அமைதியாயிருவாரு. அந்த படையில் போகிறதுக்கு தான் இப்போ நாங்கள் வெள்ளையாக இருக்கக்கூடிய பெரிய பத்திரிகையாளர் நாங்கள் பிடிச்சி பேசிட்டு இருக்கிறோம்ல. விரைவில் படையில் போட்டுருவாங்க. உங்களுக்கு எனக்கு தான் பட்டநாமம், அவங்களுக்கு படையல் விருந்து. யாருக்கு யார் விபூதி அடிக்கிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் தம்பி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். உங்களுக்கு வழக்கமா ஏதாவது மொட்டை கடுதாசி வரும். இந்த முறை எங்க சிறைத்துறையில இருந்து கடிதம் வந்திருக்கு. இல்லை, அதான் நான் படிக்கணும்னு நினைச்சேன். மத்திய சிறை கடலூர்லேருந்து வந்திருக்குது. அதில் என்னன்னா, நம்ம ராவணா வலைவலி பார்வையாளர்களுக்குலாம் ரொம்ப பரிச்சயமான விஷயம்தான். தோழர் பேர் வந்து செந்தில்குமார். அவர் வந்து ஆயுள் தண்டனை கைதியாக அவருடைய எண் 14681. சரி, மத்திய சிறையில் இருக்கிறார். 16 வருஷமா சிறையில் தான் இருக்கிறார். சரி, அவர் வந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. பெறுதல் வழி வந்து உயர்திரு சிறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழியாக அவருடைய அனுமதி பெற்று அவங்க படித்து பார்த்து சீல் அடித்து தான் அனுப்புவாங்க. என்னன்னா, அதில் எழுதுறாரு, மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கும் படிக்கும் எம்பிபிஎஸ் மருத்துவம் படிக்கும் மகனுக்கும், மருத்துவம் முடிச்சுட்டு எம்டி முதுகலை மருத்துவம் படிக்கும் 1ஆம் ஆண்டில் படிக்கும் எனது மகளுக்கும் கல்வி கட்டணம் ஏற்பாடு செய்து உதவிட கோரும் மனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த தோழர் வந்து அவர் எழுதுனது வந்து, வணக்கம் ஐயா, வணக்கம். நான் ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தை ஆதரித்து குரல் கொடுத்து போராடியதால் தடா வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று கடந்த 16 ஆண்டுகளாக கடலூர் மத்திய சிறையில் இருந்து வருகிறேன். என்னுடைய ஏழ்மை இந்த நிலையில் படிக்க வைப்பது என்பது இயலாத காரியம். முறைப்படி மெரிட்டில் பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. என்னுடைய மகன் எம்பிபிஎஸ் 4ஆம் ஆண்டிலும், மகள் இந்த ஆண்டு முதுகலை 1ஆம் ஆண்டிலும் படிக்க உள்ளார். பிள்ளைகளை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியலைன்றது உங்களுக்கே தெரியும்.
கடந்த முறை உதவி செய்திருந்தவர்கள் இந்த முறை அடுத்த ஆண்டு பள்ளி படிப்பை இறுதி செய்வதற்காக நிதி நெருக்கடி மோசமான நிலையில் இருக்கிறேன். மேற்கொண்டு படிக்க வைச்சிட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறேன்னு சொல்கிறாரு. எனவே கருணை உள்ளம் கொண்ட ராவணா பார்வையாளர்கள் எனக்கு எனது குடும்ப சூழ்நிலை கருதி பிள்ளைகளுடைய படிப்பை மனதில் கொண்டும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. கடந்த முறை நம்ம அதை சொல்லியிருந்தோம், நிறைய பேர் அதுக்கு பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஒரு 2 ஆண்டுகள் கடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 ஆண்டு ஆயிரத்துல இந்த ஆண்டு அவருக்கு சமாளிக்க முடியல, நிதி நெருக்கடியில் இருக்கிறாரு. அவர் ஒரு போராட்டம் முன்னெடுத்தார். அந்த போராட்டத்தினுடைய வடிவு சரியா தவறா அப்படின்றது ஒரு பக்கம். அதில் சிக்கிட்டார். நிறைய தலைவர்கள்லாம் அதில் இருந்தாங்க, பேரெல்லாம் சொல்ல வேணா, அவங்க வெளியில் வந்துட்டாங்க. இவர் மட்டும் சிக்கிட்டார். 16 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்காக போராடி அந்த போராட்டத்தின் சட்டப்படி அவர் தண்டிக்கப்பட்டிருக்கார். ஆமாம், ரொம்ப அந்த அம்மா ஏதோ ஒரு சின்ன வேலை செய்து அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சமாளிக்க முடியல. மருத்துவம் மெரிட்டில் தான் படித்து கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருக்குங்க பிள்ளைங்க. அது நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. 2 ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு கடிதம் உறுதியாக ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பரவி நிறைய எல்லா தமிழர்களும் இந்த மாதிரி தமிழர்களும் ஒருங்கிணைந்து ராவணா வலையொலியின் ஊடாக உறுதியாக அந்த ஈழத்தமிழர்களுக்காக போராடி இன்றைக்கு சிறையில் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஐயாவுக்கு நம்ம உறுதியா அடுத்த தலைமுறைன்றது அவங்க அதுதான். அது முடியாம அவர் உள்ள இருக்கிறாரு. அந்த பிள்ளைங்க படிச்சு மேல வரணும். யாரும் ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய என்னுடைய இதுக்கு எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப வேணாம். அந்த முகவரியை அவர்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், வங்கி கணக்கு எல்லாத்தையுமே. அதுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவை தெரிவித்தா போதும். நேரடியாக அவங்களுக்கே அனுப்புனா போதும், அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படின்றது அந்த நேரத்தில் அவங்க விட்டு வைக்கிற கோரிக்கை. எல்லாரும் உதவி செய்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளும். ஆமாம். வணக்கம், என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.